எப்பா மாமாவை கூட்டிட்டு வந்துட்டோம். ஐயோ ஏயும் பிசாசும் தனித்தனியா வந்தாலே பயமா இருக்கும். இன்னைக்கு சேர்ந்துல வந்திருக்கு. என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. என்ன உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிய? மச்சான் நான் எதுவுமே நினைக்கலைங்க மச்சான். எதுவும் நினைக்கல. என் தங்கச்சி நினப்புமா இல்லாம போச்சு உங்களுக்கு. என் தங்கச்சி கூட வாழ வரமாட்டேன்னு சொன்னீங்களாமே. அது வந்துங்க மச்சான், நான் இப்போ வேலைக்கு சேர்ந்துட்டேனா, அங்க எனக்கு லீவே இல்ல மச்சான், அதான் வர முடியாதுன்னு சொன்னேன். இவருக்கு வேலை எதுவும் கிடைக்கல, சும்மா போய் சொல்லியாருனே. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? இத்தனை வருஷம் என் தங்கச்சி கூட சேர்ந்து வாழ்ந்தவங்களுக்கு இப்ப வாழ பிடிக்கலையோ? ஐயோ அப்படி எப்படி மச்சான் நான் சொல்லுவேன்? ராசாத்திய நான் மறப்பேனா? மறக்கதான் என்னால முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அந்த பேச்சு பேசுறீங்க? ராசாத்தி அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல என்னைய சுத்தி. அதனாலதான் அப்படிலாம் பேசிட்டோமா. வெளியே வந்த பிறகுதான் எல்லாமே எனக்கு தெரியுது. அதனால என்னைய தப்பா மட்டும் யாரும் எடுத்துக்காதீங்க. வேலைக்கு போறதுக்கு மட்டும் என்னைய கொஞ்சம் அனுமதிக்கணும். என்னைய அந்த பேய் பங்களால கொண்டு போய் அடைச்சு வச்சு கொலை பண்ணதானே பாத்தியே. இப்போ வந்து இங்க நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்களோ? ஐயோ அது பேய் பங்களானே எனக்கு தெரியாதுமா. அத நான் கெஸ்ட் ஹவுஸ் இருந்தாம நம்பி உடனே விட்டுட்டு போனேன். ஆனா அங்க இப்படி பேயெல்லாம் இருந்திருக்கோன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பேய் இருக்கும் தெரிஞ்சிருந்தா நான் எப்படிமா அந்த வீட்டுக்கு வந்திருப்பேன். எனக்கே பேய பார்த்தா பையன்னு உனக்கு தெரியாதா? போய் சொல்லாதங்க. உண்மையதான் ரசதி, அங்க பேய் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியும். பேய் உன்னைய கொல்ல பார்த்துச்சா ரசதி? என் வாயினால இங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லணும், அதை கேட்டு சிரிக்கலான்னு பாக்குறீங்களோ? அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல ரசதி, மனசுக்கு வருத்தமா இருக்கு. நீ அப்படி ஒரு இடத்துல போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க பத்தியா? அதை நினைச்சு பார்க்கும்போது மனசு குமுறுது. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக குடியிருந்த வீட்டை வித்திய? அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. ஐயோ இதுவும் தெரிஞ்சு போச்சா? போச்சு, இப்ப என்னத்த சொல்லி சமாளிப்பேன்? எங்க அண்ணன் கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. எதுக்காக குடியிருந்த வீட்டை வித்திய? ராசாத்தி அது பழைய வீடு தானே. பழைய வீடுனா வித்துருவீங்களோ? நீங்க கூட பழசாயிட்டிய, அதுக்காக உங்களை கூட்டிட்டு போய் விற்கவா செஞ்சேன்? கொல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் உங்களை தூக்கிட்டு வர வச்சிருக்கேன். எதுக்கு வித்திய? உண்மையை சொல்லுங்க. ராசாத்தி வெளிநாட்டுல இருந்து நீ ரொம்ப அவசரமா வர வச்சியா? நான் இன்னும் அங்க 10 வருஷத்துக்கு வேலை செய்ய வேண்டிய அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருந்தேம்மா. டக்குன்னு இப்ப இங்க வந்ததுனால என் கம்பெனிக்கு பெருத்த லாஸ். அதுக்குதான் நஷ்டீட கெட்டுன்னு சொல்லி ஒரே தொல்லை. கெட்டலனா என்னவா? கெட்டலனா வந்து தூக்கிட்டு போயிருவேன்னு சொன்னானுவே. அதுக்கப்புறம் விடவே மாட்டாங்களாம். வாழ்க்கை முழுக்க நீ என்னைய பார்க்கவே முடியாது ராசாத்தி. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வீட்டை வித்து அவியலுக்கு ரூபாயை கொடுத்துட்டேன். நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. இப்படி இல்லாம நடக்கும்? நடந்துட்டுமா, நடந்ததுனால தானே நான் அப்படி கொடுக்க வேண்டியதாகி போச்சு. உங்க மகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அதுக்கு தானே வித்து கொண்டு போய் கொடுத்தீங்க. ஐயோ இல்ல ராசாத்தி, அவளோட அண்ணே கோடீஸ்வரே. அவர்கிட்ட இல்லாத பணமா அவர் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. நான் சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தாமா நின்னேன். நீ என்னைய தப்பா நினைச்சுக்கிடாது. 1 ரூபாய் கூட நான் செலவு பண்ணல, செலவு பண்ணவும் மாட்டேன். நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல. கடன் இப்போ வீட்டையும் வித்தாச்சு. இதுக்கு மேல எனக்கு என் பிள்ளைக்காண்டி என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அதுக்குதாம்மா வேலைக்கு போலான்னு இருக்கேன். நான் வேலைக்கு போய் உனக்கு கஞ்சியாவது ஊத்தியம்மா. கஞ்சி ஊத்துற அளவுக்கு நான் ஒன்றும் பிச்சைக்காரி கிடையாது. எங்க அப்பா அம்மா தந்த சொத்து எனக்கு இந்த ஊர்ல இருக்கு. அதுல விவசாயத்தை பார்த்துட்டு நம்ம இங்கேயே இருப்போம். நீங்க வேலைக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். வெளிநாடு வேலைக்கு போய் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. இனிமையாவது நான் இந்த ஊர்ல வேலை செஞ்சு பிரயோஜனமா உனக்கு உழைச்சு தரலான்னு இருக்கேன் ராசாத்தி. தொந்த வரைக்கும் போதும். சும்மா வீட்டுல படுத்து கிடங்க, நான் உழைச்சு போடுறேன் உங்களுக்கு. ஐயோ அது முடியாது. எதுக்கு முடியாது? இல்லங்க மச்சார், உங்க தங்கச்சி பாவம் வசதியா வளர்ந்த பிள்ளை. அவளுக்கு நான் உழைச்சு போடுறது தானே நியாயம். ஒரு புருஷனா நீ கடமையை செய்ய விடுங்க மச்சார். நீங்க என்னென்ன கடமையை செஞ்சீங்கன்னு நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இத்தனை வருஷமா வெளிநாடுன்னு வெளிநாட்டிலேயே கடந்தீங்க. ஒரு வீடு தான் உங்க பேர்ல இருந்தது, அதையும் வச்சு அங்க கொடுத்துட்டீங்க. இப்ப என் தங்கச்சி பிள்ளைக்கான என்ன வச்சிருக்கிய?
அதான் சொத்தை விட மதிப்புல கூட்டினவே நான் இருக்கேன்ல மச்சார். நான் இனி உழைச்சு கொடுத்து என் பொண்டாட்டி பிள்ளைகளையும் காப்பாத்துவேன். பிள்ளைகளா? ராசத்தி ஒன்னையும் சேர்த்துதாம்மா பிள்ளைகள்னு சொன்னேன். நல்லதான் போடாடுறியே. அந்த வீட்ல போய் இருக்கலாம் தானே, வேலைக்கு போறேன்னு என்கிட்ட நாடகம் போடுறியே. ஐயோ, அங்க இருந்து ஒத்த பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டுமா. இனி நான் அந்த பக்கமே போக மாட்டேன். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தாம்மா அங்க இருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்கிட்ட பேசினவன் இது இல்லையே. அங்க சுத்தி இவ்வளவு பேர் இல்ல, அதனால வீரமா பேசிட்டேன். இங்க அதே மாதிரி பேசின எங்க அடி உளுமோன்ல பயமா இருக்கு. பின்னாடி வேற 2 தடிமாட்டு பயல் நிக்கானுவ. அவனு வேற எங்க நான் வெளியே ஓடனா பிடிச்சி அடிச்சிருவானுங்களோன்னு பயமா இருக்கு. இவரு வேற முன்னாடி எரும மாடு மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இது வேற சாத்தா மாதிரி முழிக்குது. இதெல்லாம் சமாளிச்சு எப்படி நான் வெளியே போக? சமாளிச்சுதான் ஆகணும். என்ன அமைதியா இருக்கியே? என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டைவர்ஸ் அது இதுன்னு பேசுனீல்ல, எங்க இப்ப பேசுங்க பாப்போம். எங்க பேசுறது, எனக்கு குரலே வரல. ராசத்தி அப்படி இல்லாம பேசுனேன். ஆமா, என்ன மாதிரி மிரட்டினியே நீ? இப்ப எல்லாம் மறந்த மாதிரி ஆக்ட் குடுக்குறீங்களோ? இல்லம்மா, அந்த இடத்துல என்ன பேசணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் உன்னை என்னைக்காவது அப்படி பேசியிருக்கேனா? அது என்னையே அறியாம யாரும் அப்படி பேச வச்சுட்டாங்கம்மா. 2 நாளா சரியா தூங்கலையா? உன்னைய பிடிச்ச பேய் தான் என்னைய லேசா ஆட்டி படைச்சிட்டுன்னு நினைக்கேன். என்ன பேய் பிடிச்சிச்சு? பேய் அடிக்கதான் செஞ்சுச்சு. அந்த பேய் தாம்மா என்னைய லேசா வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. அதாம்மா அப்படி பேசியிருக்கேன். இப்ப பேசி என்ன பத்தியா? வார்த்தையே வரல. இங்க பாருங்க மாப்பிள்ள, என் தங்கச்சிய நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிய. இல்ல மச்சான், பேய் செஞ்ச வேலை. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல மச்சான். நடந்ததெல்லாம் நடந்துட்டு போட்ட விடுங்க. இதுக்கு மேலேயாவது ஒழுங்கா இருங்க. என் தங்கச்சி கூட நீங்க நல்லபடியா வாழ்ந்தாதான் இந்த வீட்டு மாப்பிள்ள. இல்ல எங்களுக்கு நீங்க தேவையில்ல. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். புரியுதுங்க மச்சான். இத்தனை வயசுக்கு மேல டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் நினைக்காதங்க. வாழ்ந்தா நீங்க என் தங்கச்சி கூட தான் வாழணும். இல்ல செயல இருந்து காலம் முழுக்க களி திங்கணும். இதுக்கு அதுவே மேல். அதுவே மேல நீங்க நினைச்சேன்னு வச்சுக்கிடுங்க. அந்த களி திங்கிறதுக்கும் உடம்புல உயிர் இருக்காது. இப்ப மச்சான் ஜாக்கிரதை. இனி யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிய? எங்க வீட்டு பிள்ளைய கட்டிட்டு போயிட்டு உங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு போவிய நாங்க பாத்துட்டு இருப்போம்னு நினைச்சீங்களோ? உடல உருவி மாலையா போட்டுருவேன். ஐயோ அம்மா, என்ன வயித்த வலிக்குது மச்சான். பாத்ரூம்க்கு போனோம். ஆனந்து கூட்டிட்டு போ. என்னது ஆனந்து கூட்டிட்டு போகணுமா? சின்ன பையன் கிட்ட போய் இப்படி எல்லாம் வேலை சொல்றது நல்லா இல்லைங்க மச்சார். எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்லைங்க மச்சார், சின்ன வயசுல அவனை நான் கூட்டிட்டு போனேன். இப்போ என்னைய கூட்டிட்டு போறது அவ்வளவா நல்லா இல்லைங்க மச்சார். என்னால போக முடியும், நடக்க முடியும் மச்சான். நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். நீங்க சொல்றது எதையும் நான் கேட்க முடியாது. ஆனந்தே பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போ. ஆனா ஒண்ணு, கோதவை தாப்பா போட கூடாது. ஐயோ அம்மா, என்ன வயிற்று வலி போய் தலைவலி வந்துருச்சு மச்சார். நான் ரூம்ல போய் படுக்க போறேன். மோனிகா ரூம்க்கு கூட்டிட்டு போ. கூட நீ படுத்துக்க. இவன் கூடயா? 7 பணம் உயரம் இருக்கா, இவன் கூட நான் போய் படுக்கவா? மச்சார் நான் மட்டும் போய் தனியா படுத்துக்கிட்டேனே, அவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஒரு டிஸ்டர்பும் இல்ல. நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள, உங்களை கவனிக்கதான் என் பயல்கிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா பாத்துக்கிடுவானுவ. என்ன வேணாலும் கேளுங்க, செய்வானுவ. மச்சார் நான் வேலைக்கு போலாங்களா மச்சார்? இந்த வீட்டு வாசப்படிய தாண்டினிய காலை நறுக்கப்படுவேன். போங்க உள்ள. மாணிக்கம், ஆனந்தி, யாராவது ஒருத்தர் இவரை கவனிச்சுக்கிட்டே இருங்க. உங்க கண் பார்வையை விட்டு இவர் மறையவே கூடாது. மச்சார் குளிக்கும் போது வெளியே நின்னுதான் குளிக்கணும். அண்டால சுடுதண்ணிய போட்டு மூக்குங்க. ஐயோ அம்மா, நேரம் ஆயிட்டே இருக்கு. மாப்பிள்ளை இன்னும் காணுமே. என்ன அங்க என்ன பண்றாரு? ஒருவேளை அங்கேயே தங்கிட்டாரோ? மாப்பிள்ளைக்கு எதிர்த்து பேச தைரியமே கிடையாது.
நான் கூட போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். வந்துருவாருன்னு நினைச்சிட்டு இங்க இருந்தது முட்டாள்தனமாயி போச்சு. இன்னைக்கு வரலன்னா என்ன செய்ய? விடக்கூடாதே, இப்படியே விட்டோம் பழைய மாதிரி ஆயிரும். என் தங்கச்சி இதுக்கு மேல தனியா வாழ முடியுமா? ஒரே ஒரு பிள்ளைய பெற்று அதையும் கட்டி கொடுத்துட்டா. இனி அவர் தானே அவளுக்கு ஆதரவா இருக்கணும். இப்படி ஒத்தையில விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? சும்மா விடக்கூடாது. நானும் என் மகனும் மட்டும் போனா அவிய பயப்பட மாட்டாவ. கூட ஒரு 5-6 பேரையாவது கூட்டிட்டு போனோம். அப்பதான் மாப்பிள்ளை அங்க இருந்து மீட்டு கொண்டு வர முடியும். மீனாமா, மாப்பிள்ளைக்கு போன் போட்டு பாருமா. என்ன அவரு வரல? சரிண்ணே, போன் போட்டு பாக்கேன். வாராரா இல்லையான்னு கேளுமா. உடனே நான் ஆளை கூட்டிட்டு கிளம்பியே. மாப்பிள்ளைய நம்ம தான் போய் கூட்டிட்டு வரணும். சரி.